அங்கிட்டு போடி இந்நேரத்துல இருந்தா இந்த பிள்ளை ஜூஸே குடிக்குது, நம்ம டீ சுட சுட குடிப்போம். அன்னைக்கு காலையில் 6 மணி அப்படி தாங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நாம் இப்போ வந்திருக்கிற நேரம் நடு ராத்திரி 1 மணி. நான் சித்தார்கோட்டையிலேருந்து மதுரை வர்றதுக்கே நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அக்கா வீட்டில் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு தூங்க போகிற நேரத்தில் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போகிற வரியான்னு கூப்பிட்றாங்க. என்னது 12:30 மணிக்கு வந்து என்னப்பா மீன் மார்க்கெட் கூப்பிட்றீங்கன்னு கேட்டால், வாவனையை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த இடம் தான் மதுரை மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட். ஊரே தூங்கிக்கிட்டு இருக்கிற நடு ராத்திரியில் இவங்க இப்போ தாங்க முடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜேண்டு மதுரை மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டில் மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கிட்டு இருக்கு. இங்கே ஆற்று மீன், கடல் மீன் எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைவான விலையில ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வாங்க என்னென்ன மீன் இருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா துடிக்க விரால் மீன் சைஸ் வாரியாக பிரிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அது முன்னுக்கு இது என்ன இந்த நண்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இது என்ன இந்த நண்டு இப்படி இருக்கு? சிலோன் நண்டா? சிலோன் இல்ல, சிலோன் நண்டு. இதுல சிலுவை போட்டுருக்கு பாருங்க. 10,900 இருக்குதா? 10,900 சிலுவை நண்டா? இது என்ன மீன் ரியாத்து? ஒரு கிலோ 150. இத சிலுவை நண்டா? இந்த மீன் அது பாருங்க 350 ரூபா. இந்த மீனை தான் நான் ஒரு தடவை பாறை மீனுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தால் நல்லாவே இல்லை. ஏன்னா இதுக்கு அம்மா மீனுங்க. இந்த மாதிரி மீன் அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியலை. நான் இப்போ கையில் வச்சுட்டு இருக்கிற மீன் கட்லா கண்டா. அதில் நல்ல சைஸ் வாரியாக பெரிய சைஸாக இருக்குது. நாங்கள் இப்போ சென்னை மீனாக தேடிட்டு இருக்கிறோம். இது எவ்வளோ இந்த மீன்? கிலோ 400 ரூபாயா? இது ரெண்டுமே முரல் தானே? உருட்டு முரல், சப்பட்ட முரல். இறால் எவ்வளோப்பா தம்பி? இந்த ஊழி எவ்வளோ தம்பி? இந்த ஊழி எவ்வளோம்மா? இங்க போகலூவ அங்க இருக்கு தண்ணி. இந்த மீன் எவ்வளோ கிலோ? 100 ரூபாய். கிலோ 100 ரூபாயா? 110 ரூபானே பாறை. என்ன பாறை இது? மஞ்ச மொட்டை பாறை. இது எவ்வளோ இது? இந்த மீன் 250 ரூபா. அடி எந்திரி.
சூப்பர் கிரேவி தம்பி இந்த மீன் கிலோ எவ்வளோமா? 600 கிலோ. இங்க இந்த மீன் இருக்கு. திருக்க மீன் இது. இந்த திருக்க மீன் கிலோ எவ்வளோ? கிலோ 200. இந்த 2 கிலோ 50 ரூபாயா? இந்த இறால் எவ்வளோ கிலோ? உள்ள இருக்கா அது ஏத்தற இருக்கா புடி அது என்ன மீன்? சாலை தானே. சாலையிலே பெருசா? இது நீ இவ்வளவு பெருசா இருக்கு சாலைன்றீங்க. பெருசா இருக்கு. இது சாலை மீனா? அந்த மீன் எவ்வளவு? குழி மீன் 180. வெளியாப்பா கிளம்பி என்னென்ன முடிச்சுனா அந்த மீனை எப்படி ஒர்க் சாப்பிடுவாங்க இந்த இருக்குல்ல இது வேற மீனோ? இதுதான் விரா மீனையா? எல்லாமே ஒரே மீன் வேற மீன் அதான் உயிரோட தான் வச்சிருக்காங்க. பீஸ் எப்படி போட சொல்லு. இது நம்மளுக்கு தானா? நம்ம வீட்டில் போய் அறுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் பெருசு இல்லை. இது நல்லா தான் இருக்கும். இல்லை இப்படியே வெட்டுங்க. இதுதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் பெருசா போடுங்க. வேற என்ன கெண்டை வேற என்ன வாலி எங்க அந்த 1 கிலோ அந்த கெண்டை அந்த 1 கிலோ இந்த மீன் எல்லாத்தையுமே வாலியில போட்டு இதில் சென்னை இல்லை. இல்ல பார்த்தாலே தெரியல வயிறு மீன் நல்ல மீன் அது அது கூட ஒரு மாதிரி இருந்துச்சு பெருசு. இந்த மீன் நம்ம வாங்கியிருக்க விரால் மீன் எவ்வளோ கிலோ? 2 கிலோவா? வெளியில எடையே போடல அவதான் தூக்கி அப்படியே வயலி வாலியில போட்டுச்சு. ஆமா இது என்ன மீன்? கெண்டை மீனா? எப்படி 2 கிலோ இருக்கும் மேடம்? அடி அங்கிட்டு போடி. 2 மீன் பெரிய மீன் அங்கிட்டு வைக்கிறாங்க பாருங்க. இன்னும் போட்டு தயிரா மீன் நாளைக்கு என்ன பாடு பண்ணுறது. நான் சாப்பிட மாட்டேப்பா. வாங்க மாமா.
இந்த கெண்டை மீன் எவ்வளோன்னு வாங்கினீங்க? அது 280 300 இதா 320 ரூபா. அந்த 3 ஐட்டமே ஆகும். அது உனக்கு ஃப்ரீயாவே கொடுப்பாரு. நாம கடையில வாங்கி அந்த மீன். பாம்பன். ஓ இது உங்க ஊரு, நாங்க பாம்பங்காரங்க. எஸ். அதுக்கு அந்த 1 கிலோ இன்னொரு மீன் வாங்கிக்கலாம். வாங்குறாங்க. யார் திங்கிறது இதுட்டை? வாலி கொடுத்தாப்லையே இல்லை. கட்லா கண்டையில் சென்னை இருக்குன்னு சொல்லி வாங்கினோம், ஆனால் சென்னை இல்லாமல் போயிடுச்சு. நம்ம இப்போ வாங்கினது விரால் மீன், கட்லா கண்டை மீன், அதுக்கப்புறம் சூட மீன், இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நேராக இப்போ நம்ம போயிருக்கிற இடம் அம்மன் ரெஸ்டாரண்ட். டீ குடிக்க வந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த நேரத்துலையும் மக்கள் எவ்வளோ கூட்டமாக நிற்கிறாங்க. இந்நேரத்தில் இருந்தால் இந்த பிள்ளை ஜூஸே குடிக்குது, நம்ம டீ சுட சுட குடிப்போம். அப்பப்போ ஒரு மனுஷரை காமிக்கணும்ல நம்ம வீட்டால். சுட சுட நம்ம இப்போ டீயை குடிச்சிட்டு நம்ம இப்போ இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். வாங்க அதை போய் பார்க்கலாம். எது பீஃப் ஷவர்மா? எது? சிக்கன் பிளேட் வந்து இங்கேதான். இது என்ன? அது தனியா இது தனியா வச்சிருக்கீங்க? எல்லாம் ஒன்று தானே? கோட்டாச்சு. மீன் வந்து வெறா மீன் மண்டை 2 நறுக்கியாச்சு. வால் மீன் நறுக்கியாச்சு. நறுக்கின மீனை நல்லா க்ளீன் பண்ணி வயிற்றுக்குள்ளே இருக்கலாம் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு உரசணும். நல்லா உரசி கழுவிட்டு இந்த விழுவிழுப்பு போயிடும். இந்த விழுவிழுப்பு போயிடுச்சுனாக்கா ஆனை வந்து நல்லா சுவையாக இருக்கும், மணமாக இருக்கும். இந்த விழுவிழுன்னு இருக்கிறதோட காய்ச்சினா டேஸ்ட் மாறிடும். வெறா மீனோட குழம்போட டேஸ்ட்டு. அதனால் இதை எப்பயுமே நல்லா சுத்தமாக கழுவிடும். கடல் மீன் கழுவுறத விட இந்த மீனை அதிகமாக கொஞ்சம் பெப்பர் போட்டு கழுவணும். நாங்கள் மீன் மார்க்கெட்ல ஏற்கனவே நல்லா உரசி தானே கழுவி வாங்கியிருக்கோம். திருப்பி போட்டு இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து நல்லா உரசி வீட்டில் இந்த மாதிரி உப்பு போட்டு வயிற்றுக்குள்ள இருக்க இதெல்லாம் அழுக்கெல்லாம் எடுத்து இப்படி உரசி கழுவுனாலே ஆனை வந்து நல்லா ருசியாக இருக்கும். ஆமாம், அதுக்காக இந்த மாதிரி கழுவிடணும். இந்த மீன் எவ்வளோ கழுவினாலும் வில்லுன்னு இருக்கும். எங்கே வந்திருக்கான்னா என் மூத்த மக வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீட்டில் போய் இந்த ஊரில் வந்து நைட்டில் தான் மீன் மார்க்கெட் இருக்குது. நைட்டு 12 மணிக்கு போய் இந்த மீன் 1:30 மணிக்கு வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்த மீனை இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கழுவி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கடல் மீன் தான் நம்ம ஊரில் வாங்கிக்கலாம். கடல் மீன் வந்து ஸ்பெஷல். கடல் மீனை விட இந்த மீன் கம்மாயில் பிடிக்கிற மீன். அதுவுமே 2 வகை இருக்குது. கம்மா மீனுமே ஒரு மீன் வந்து கம்மாயில் டைரெக்டாக பிடிக்கிற மீன், ஒரு மீன் வந்து கம்மா மீன்லேயே வந்து இது பண்ணுறாங்க வளர்ப்பு மீன். அந்த மீன் வந்து நம்மளுக்கு வாங்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு நிறைய கோழிகளோட கழிவுகள் மற்ற கறிக்கடையில் என்னம்மா என்ன சார் கழிவுகள்லாம் போட்டு அந்த மீன் வளர்க்குறதுனால நம்ம அந்த மீன் வாங்க மாட்டோம். இது வந்து அந்த மீனுக்கு இந்த மீனுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா அந்த மீனோட டேஸ்ட் வேற சமைச்ச பிறகு தெரியும். ரெண்டாவது அந்த மீன் இன்னும் ரொம்ப பெருசாக
பயங்கரமாக இருக்கும். இது அவ்வளோவா வளராது. இது வந்து கடலில் அப்படியே டைரெக்டாக கம்மாயில் பிடிக்கிற மீன். அதனால் இந்த மீனோட இதே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவங்கள்ட்ட சொல்லி வச்சு வாங்கணும் இந்த மீன்லாம். எங்களுக்கு வந்து நம்ம இப்போ தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கினதுனால இப்போ எங்கள் மருமையனோட பெரியம்மா மகன் மீன் கடை வச்சுருக்கனால அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மீன் வளர்ப்பு மீன் இல்லைன்னே, இது நல்ல மீன், இது நீங்கள் தாராளமாக கொடுக்கலான்னு அவங்களே வாங்கி எங்களுக்கு கொடுத்ததுனால இந்த மீன் நான் காலையில் வீட்டில் வந்து இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கழுவி இந்த குழம்பு காய்ச்சினா சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்குறவங்களுமே பார்த்து கேட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. ரெட்டு கசம் சரியான ரைட்டே இல்லை. எனக்கு வேணாம், நீங்கள் பண்ணுங்கள். இது என்ன சவுண்டுமா? இந்த டியூப் லைட் யார் போட சொன்னேன்? இது எதுக்கு இது வேஸ்ட் இந்த லைட் போடுறது? கிராமீன் பொரியலா? மீன் பொறிச்சு எடுத்து வச்சு மீனை பொரிச்சிட்டு இருக்கும்போதே சுட சுட ஆட்டையை போட்டு சாப்பிட்றது தனி டேஸ்ட்டு தான். இப்படி வெள்ளையா வரதானே முன்னாடி கொதிக்கணுமா? சுடுதுமா மீன் குழம்பு காமிங்கம்மா. வெறா மீன் குழம்பும் கெண்டை மீன் குழம்பும் அம்மா தனித்தனியாக சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இன்னி போய் சாப்பிட்றது தான் வேலை. வாங்க போய் சாப்பிட்லாம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.